அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு இபிஎஃப் மெம்பர் போர்ட்டல் மூலயமா ஒரு மெம்பர் ஜாயின்ட் டிக்ளரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஆன்லைனில் மெம்பர் போர்ட்டல் மூலிமா அப்ளை பண்ண முடியும்னா, மெம்பருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆக்டிவாக இருந்து அவங்க அக்கௌண்ட் லாகின் ஆச்சுன்னா அவங்க பண்ண முடியும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணாதவங்க, அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணாதவங்க இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய பிஎஃப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஒருவேளை மிஸ்மேட்சாக இருந்தால் அவங்களால லாகினே பண்ண முடியாது. லாகின் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களால ஆன்லைனில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஆஃப்லைன் மெத்தடில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா தான் லாகினே பண்ண முடியும். அக்கௌண்ட் ஆக்டிவாக இருந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியவங்க மட்டும் ஆன்லைனில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் மூலமாக பண்ணலாம். இது தவிர இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எம்ப்ளாயர் போர்ட்டல் மூலமா ஒரு மெம்பருடைய டீட்டெயில்ஸை ஜாயின்ட் டிக்ளரேஷன் மூலமா எம்ப்ளாயரே அப்ளை பண்ண முடியும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மெம்பர் போர்ட்டல் மூலமா அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஜாயின்ட் டிக்ளரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆக்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதையும் போடணும். அது தவிர என்ன கரெக்ஷன்ஸ் போட போகிறோமோ அதுக்கான ப்ரூஃப் நாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கரெக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் வச்சுக்கணும். ஓகே கைஸ், இப்போது மெம்பர் போர்ட்டல் மூலமா அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஜாயின்ட் டிக்ளரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜினில் மெம்பர் போர்ட்டல்னு சர்ச் கொடுக்குறேன். வந்திருக்கிற ரிசல்ட்டில் மெம்பர் ஹோம்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். மெம்பர் போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு மெம்பருடைய யூஏஎன், பாஸ்வேர்ட், கேப்சா இது மூணுத்தையும் டைப் பண்ணி சைன்இன் கொடுக்குறேன். ஓடிபியை டைப் பண்ணி கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. அலர்ட் மெசேஜ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெம்பருடைய டீட்டெயில்ஸில் கரெக்ஷன் போட போகிறோம். அதுக்காக ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். மேனேஜ் மெனுவில் ஜாயின்ட் டிக்ளரேஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அந்த மெம்பருடைய மெம்பர் ஐடி இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வரேன். அப்டேட் பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்ற இடத்துல
இந்த மெம்பருக்கு அவங்களுடைய நேம் ஆதார் பிரகாரம் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎஃப் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இந்த இடம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஃபீல்டு சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இந்த மெம்பருடைய நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணுறேன். அவங்களுடைய நேம் ஆதாரில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ஃபீல்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக இங்கே இன்ட் மார்க் காட்டுது பாருங்கள். இந்த இன்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டா திரும்ப இந்த பென்சில் ஐக்கான் வந்துடும். இது தவிர்த்து இந்த மெம்பருக்கு இன்னொரு அப்டேட் இருக்குது. அது என்னென்னா அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ். பிஎஃப் ரெக்கார்டில் அன்மேரிடுன்னு இருக்குது. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றதுனால அந்த ஃபீல்டையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 2 ஃபீல்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்டேட் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்டேட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. சர்வீஸ் டீட்டெயில்ஸுன்றது ஒரு மெம்பர் எந்தெந்த நிறுவனத்திலாம் வேலை செஞ்சுருக்காரோ அந்த நிறுவனத்தோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். அந்த நிறுவனங்களில் எந்த பீரியடில் ஜாயின் பண்ணி எந்த பீரியடில் வேலையை விட்டு நின்னாருன்ற டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீல்டு தான் கீழே இருக்கக்கூடிய சர்வீஸ் டீட்டெயில்ஸ். ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வரேன். இந்த மெம்பர் பிஎஃப்பில் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணாங்கன்றது இங்கே இருக்குது. அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீமில் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணாங்கன்னு இருக்குது. இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லைங்கிறதுனால எதையும் எடிட் கொடுக்காம இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். அப்டேட் டீட்டெயில்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நோட்டை கவனிச்சுக்குங்க. நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் பிடிஎஃப்பில் இருக்கணும். அதுவும் 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். இன்கேஸ் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்சுக்கு நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி சேஞ்ச் டு இந்தியன் நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டு. ஃபைல் நேம் மஸ்ட் only contain alphanumeric characters underscore hyphens with only the PDF extension allowed. அப்லோட் பண்ணுற PDF ஃபைல் எழுத்துக்கள் இருக்கலாம், எண்கள் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஐஃபன் இருக்கலாம். இது தவிர்த்து பிடிஎஃப்ன்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கலாம். இது தவிர்த்து வேறு எந்த கேரக்டர்ஸும் நாட் அலௌடுன்னு சொல்கிறாங்க. If multiple entities have identical documents to upload, those documents will be considered common for the applicable entities within the document 1, document 2 or document 3 columns. அதாவது பல நிறுவனங்களுக்கு ஒரே மாதிரியான ஆவணங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை அந்த நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2 ஆர் டாக்குமெண்ட் 3ன்ற ஃபீல்டில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகன்னா ஒரு ஊழியர் பல நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பார். அவருக்கு இபிஎஃப்பில் யூஏஎன் நம்பர் 1 தான். ஆனால் அக்கௌண்ட் நம்பர் பல அக்கௌண்ட் நம்பராக இருக்கும். அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வேறுபடும். அப்போது ப்ரீவியஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ப்ரெசன்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் அப்ளை பண்ணும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, டேட்டா மிஸ்மேட்சுன்னு ரிஜெக்ட் ஆகும். அதுக்காக அதையும் நாம் இங்கே கரெக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது எந்த கம்பெனிக்கு எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட ஐடியை மேலே இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2ன்ற ஃபீல்டுங்களில் அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒவ்வொரு கம்பெனியோட ஐடிக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வரேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்ததும்
மெம்பர் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. மெம்பர் நேம் ஃபீல்டில் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட், சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட், சர்வீஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை PSU, service photo identity card issued by banks, school leaving certificate, school transfer certificate, SSC certificate, mark sheet issued by board, university containing name, bank passbook having name and photograph crash stamped by bank official, PAN card or e-PAN, ration card, PDS photo card of the member, voter ID or e-voter ID, pension card of member, freedom fighter photo card, central government health scheme, ex-serviceman contributory health scheme, Mediclaim card with photo issued by state, central governments, public sector undertaking, राष्ट्रीय स्वास्थ्य बीमा योजना RSBY card, ST SC OBC certificate with photograph. For full name, first name change request, PF member to submit the Gazette notification of new name along with any supporting document of old name with photograph, even for first instance of full name, first name change. கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணியிருந்தால் அந்த காப்பியும் வைக்கலாம். அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் வைக்கணும். வேலிட் விசா அலாங் வித் ஃபாரின் பாஸ்போர்ட், வேலிட் ஒன்லி. issued in case of other foreign nationals, freedom fighter card having photo, copy of pension of Indian origin, card issued by Government of India, copy of overseas citizen of India issued by Government of India, Tibetan refugee card accompanied by one more ID. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணலாம். நான் இந்த மெம்பருக்கு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TCயை அப்லோட் பண்ணுறேன். சூஸ் ஃபைல் கொடுத்து TC செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கு டாக்குமெண்ட் தேவையில்லைன்னு ஏற்கனவே நோட்டில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் நான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி 2 சேஞ்சஸ்க்கு 2 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் கொடுக்குறேன். மொதல் 2 டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தா அடுத்தடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி இங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டுது. அதனால் டாக்குமெண்ட் 2ல் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டை ஓப்பன் கொடுக்குறேன். டாக்குமெண்ட் 3ல் மார்க் ஷீட் இஷ்யூடு பை போர்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து மார்க் ஷீட்டை ஓப்பன் கொடுக்குறேன். அதே மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸில் டாக்குமெண்ட் 2க்கு PDS ஃபோட்டோ கார்டு ஆஃப் த மெம்பர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து PDF ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். டாக்குமெண்ட் 3ல் ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து
ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது 2 கரெக்ஷனுக்கும் 3 டாக்குமெண்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்ததும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல மெம்பர் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது ரெண்டும் நாம் கரெக்ஷன் போட்டிருந்தோம். பிஎஃப் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இந்த இடத்துலையும், சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துலையும் டிஸ்பிளே ஆகுது. இது தவிர என்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணமோ அதெல்லாம் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன். வந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணி கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ண உடனே இந்த அப்டேஷன் ரெக்வஸ்ட் அவருடைய எம்ப்ளாயருக்கு போகும். அவர் இதை இசைன் மூலயமா அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் அப்டேட் ஆகும். லாக் அவுட் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு இபிஎஃப் மெம்பர் போர்ட்டல் மூலமா ஒரு மெம்பருடைய டீட்டெயில்ஸை ஜாயின்ட் டிக்ளரேஷன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வைக்கலாம்ன்றதையும் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.